The dining area. Okay. So this is our kitchen. These are the raw materials. Mostly we procure from India, or we have Indian stores in Ho Chi Minh City. Yeah. We also buy it from there. The vegetables here, we store all the vegetables here. We have our cooks, Mr. Pintu, Ashraf, Jeet and Bhavani madam. So all four, we have two Tamil cooks, one North Indian, one cook from Andhra Pradesh. All the cooks will take care of our needs, and we have a proper exhaust so that the students will not get suffocated with the cooking thing. The exhausts are very well maintained. We provide vegetarian and non-vegetarian separately. We use different vessels for vegetarian and non-vegetarian. We don't mix the vessels what we use for veg and non-veg. And apparently I'm also a pure vegetarian, so I'm very particular about it. We don't mix vegetable and non-vegetarian vessels. And now this year we got some Jain students, so we are preparing Jain food also. Ashraf is our chief cook, main cook. நீங்க தமிழ்ல பேசலாம் அஷ்ரஃப். என் பேர் வந்து அஷ்ரஃப் அலி. நான் கோயம்புத்தூர்ல இருந்து இங்க வந்து சவுத் இந்தியா குக்கிங்க்கு வந்து வந்திருக்கிறேங்க. இங்க வந்து சாம்பார், சாப்பாடு, ரசம், அப்புறம் மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, சேவா, இடியாப்பம், அப்புறம் ரோஸ்ட்டு, ஆனியன் ரோஸ்ட்டு. ஸ்வீட்ஸ் என்னெல்லாம் பண்ணுவீங்க அஷ்ரஃப் நீங்க? ஸ்வீட்டு எல்லா ஸ்வீட்டும் போடுவாங்க. பெங்காலி ஸ்வீட்டு, அப்புறம் கேரட் மைசூர்பா, பீட்ரூட் மைசூர்பா, குலோப் ஜானு, பால்சா, பால் பருப்பி, அப்புறம் சோன் பப்டி, ஜாங்கிரி, அப்புறம் குலோப் ஜானு, அப்புறம் கேரட் அல்வா, பீட்ரூட் அல்வா, அப்புறம் பூசணி அல்வா. சோ பசங்களுக்கெல்லாம் வந்து நீங்க கொஞ்சம் பீட்ரூட் மிஞ்சிருச்சுன்னா ஒரு பீட்ரூட் அல்வா பண்ணி கொடுத்துறது, அந்த மாதிரி எதுவும் வேஸ்ட் பண்ணாம. சரி, வாரத்துல எத்தனை நாள் ஸ்வீட் போடுறோம் அஷ்ரஃப்? நம்ம வாரத்துல இப்ப 2 நாள் போட்டிருக்குது, நம்ம 3 நாள் போடலான்ட்டு பிளான் பண்ணிட்டு. சரிங்க. சோ உங்களுக்கு எத்தனை நாள் நான்வெஜ் பண்றோம், எத்தனை நாள் வெஜிடேரியன் பண்றோம் அஷ்ரஃப்? வெஜ் வந்து பாத்தீங்கன்னா 3 days வருது, நான்வெஜ் வந்து 4 days வருதுங்க மேடம். We are giving 4 days non-vegetarian food. வணக்கம் பின்டுகுமார். பின்டுகுமார், நீங்க வந்து நார்த் இந்தியனா சவுத் இந்தியனா? உங்களுக்கு கொஞ்சம் நிறைய பேர் கேக்குறாங்க இந்த டவுட் எங்களுக்கு. நார்த் இந்தியன் மேடம். நான் சவுத் இந்தியன்ல இருக்கேன், ஏற்காடு சேலம். ஃபுல்லா ஏற்காடு சேலம்ல தான் இருந்தது ஃபுல்லாவே. சோ உங்களோட ஸ்பெஷாலிட்டி என்ன? எதெல்லாம் நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்க? சாப்பாடு எப்படி பண்றீங்க? நானு அந்த தந்தூரி ஐட்டம் ஃபுல்லா மேடம். நான் தந்தூரி ஐட்டம்ஸ் ஃபுல்லா நீங்க தான் பண்றீங்க? சப்பாத்திஸ், தந்தூரி ஐட்டம் எல்லாம். இங்க எப்படி இருக்கு உங்களுக்கு சமைக்கிறது? பசங்க எப்படி இருக்காங்க? பசங்க நல்லா இருக்காங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்யறீங்களா? உங்களை கேக்குறாங்களா எங்களுக்கு இந்த மாதிரி மாத்தி கொடுங்கன்னு ஏதாவது கேக்குறாங்களா? மாத்தி கொடுத்துட்டோம். கேக்குறாங்களா பசங்க? டேஸ்ட் மாத்தி கொடுத்து ஸ்பைசி எல்லாம் கொஞ்சம் நார்மலா பண்ணி கொடுத்து அந்த மாதிரி பண்ணி கொடுக்குறீங்க. ஸோ உங்களோட மெயின் ஸ்பெஷாலிட்டியே வந்து நான் சப்பாத்தி. ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலரா சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி அந்த மாதிரி கல்லு வேலை பண்றதுக்குன்னு ஒருத்தர் இருக்காங்க. நான் சப்பாத்திஸ் பண்றது, நார்த் இந்தியன் டிஷ் பண்றதுக்கு, பிளஸ் மற்ற வெஜிடேரியன் என்ன ஸ்பெஷலைஸா பண்றதுக்கு ஒருத்தர் இருக்காங்க. ஆந்திராக்குன்னு தனியா ஒருத்தர் இருப்பாங்க, நார்த் இந்தியாவுக்கு தனியா இருப்பாங்க. இட்லி, தோசை, பஜ்ஜி, போண்டா, மைசூர் பஜ்ஜி, போண்டா, மிர்ச்சி. You tell me your name. భవాని. First you tell me. స్పెషల్ ఆంధ్ర కంటే ఫుల్ ఆంధ్ర డిషెస్ చేస్తున్నారు. అన్ని ఆంధ్ర పచ్చళ్ళు అన్ని, రోటి పచ్చళ్ళు, గోంగూర పచ్చడి, పెరుగు చట్నీ. నచ్చిందా? బాగుంది, అంతా బాగుంది. హాస్టల్ బాగుంది, పిల్లలు బాగున్నారు, అందరు బాగున్నారు. இந்தியாவில இருந்து எல்லா பொருளும் வந்துங்க ஃப்ரெஷ்ஷா கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு வந்து நாங்கள் நீட்டா வந்து பண்ணி கொடுக்குறோம். சரிங்க.